திருநெல்வேலியில் பொருணை அருங்காட்சியகம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதை பார்க்க திருநெல்வேலி வரைக்கும் போனேன். அப்போ பார்த்தா கூட்டம் பயங்கரமான கூட்டம். உள்ள என்ட்ரி டிக்கெட் வந்து 20 ரூபா, பெரியவங்களுக்கு வந்து 20 ரூபா, சின்னவங்களுக்கு வந்து 10 ரூபா. இங்கே உள்ளே போகும்போது தூத்துக்குடி கலெக்டர் அங்கே வந்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா எல்லாமே ரொம்ப பழங்காலத்து பொருள். பார்க்குறது எல்லாமே பழைய காலத்து பொருள். அது மட்டும் இல்லாமல் கிமு 1522ஆம் ஆண்டு இதெல்லாம் இருந்திருக்கு. அதாவது கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னாடி அந்த காலத்தில் இதெல்லாம் இருந்திருக்கு. மண்ணுக்குள்ளே புதஞ்சி துருவேரி எல்லாம் இருந்திருக்கு. ஆனால் இப்போயும் இதெல்லாம் கண்டுபிடிச்சி இந்த இடத்துல வச்சுருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா சுடுமண் சொல்லுவாங்க. சுடுமண்னா அந்த மண்ணை சுட்டு அதில் பண்ணுவாங்க இருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல், அதாவது கேமரா மாதிரி அங்கே ஓடும். கீழே ஒரு மண்ணை கொட்டி மேலே பறக்கிறது இது எல்லாமே தெரியும், பார்க்க அழகாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மண்ணுக்குள்ளே அவங்க தோண்டும் போது இந்த மாதிரி இருந்ததுன்னு சொல்லிட்டு ஒரு டிசைன் வச்சுருக்காங்க. அவங்க மண்ணுக்குள்ளே தோண்டும் போது இந்த மாதிரி தான் இருந்தது. இது ஒரு மாடல் மாதிரி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து உள்ளே போக ஆரம்பிச்சிட்டோம். உள்ளே போய் பார்த்தா இந்த பட்டு பார்த்துருக்கீங்களா, பட்டு சேலை அதெல்லாம் கையை வச்சு பண்ணுறாங்க. அந்த மாதிரி சின்ன சின்ன கடை போட்டிருந்தாங்க. தமிழ்நாடு கைத்தறி, அதாவது இந்த தொழில் பண்ணுவாங்கள்ல, அவங்க கையை வச்சு இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அதாவது எதையும் தொடாமல் பார்க்கணும்னு சொன்னாங்க. ஆனால் ரேட் ரொம்ப ஜாஸ்தி. நீங்கள் பார்க்குறது எல்லாமே கையை வச்சு தான் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல கவர்மெண்ட்டே ஒரு கடையை போட்டு கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா சேலை, அதாவது தறியை வச்சு பண்ணுற சேலை, கையை வச்சு பண்ணுறது தான். இது வந்து ரேட் ரொம்ப ஜாஸ்தி. ஒரு சேலை 5 ரூபா சொன்னாங்க. உள்ளே போய் பார்த்தேன். அப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டோம் நாங்கள். இது வந்து கையை வச்சு பண்ண பை. இதுவும் ரேட்டு எல்லாமே ரேட்டு கூட தான். தொழில்கள் வளர்ச்சி கழகம், அதாவது அவங்க பண்ணது, அவங்க கையால் பண்ணது. பார்த்தீங்கன்னா செம்புத்தகடு மட்டும் இங்கே தங்கம் கொஞ்சம் இருந்துச்சு. ரவுரை ரொம்ப நேரம் பார்த்துட்டே இருந்தான் என் ஃப்ரெண்டவன். இப்போ பார்க்குறீங்க வாழை இதெல்லாம் சொல்கிறது கிட்டத்தட்ட 5-6 அடி இருக்கும். அப்போ இந்த வாழை தூக்குற அளவுக்கு அப்போ எப்படி இருந்திருப்பாங்க அந்த காலத்தில். நல்ல சாப்பாடு சாப்பிட்டு உடம்பு அப்படி வச்சுருப்பாங்க. இப்போல்லாம் இங்கே யார் தூக்குறா, அது சொல்கிற மண்ணுக்குள்ளே புதஞ்சி துருப்பிடிச்சி இப்போ இந்த கண்டிஷனில் இருக்குது. மணி எத்தனை மணி? 3 மணியா? 3:30. என்ன கூட்டத்துக்கு கூட வரும். 6 மணி காலம் தான் நிறைய வரும். ஆமாம், கொஞ்சம் ஃப்ரீயாக நடக்கும். அடுத்த கூட்டம் பயங்கரமாக இருக்கும். கண்ணுக்கு முன்னாடி இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து பெரிய பானை நினைப்பீங்க. இது வந்து பானை கிடையாது. அந்த காலத்தில் வயசாகிட்டா அவங்கள எரித்து அவங்களோட எலும்பு தூள் அதெல்லாம் உள்ளே போட்டு எல்லாத்தையும் போட்டு மண்ணுக்குள்ளே போட்டு புதைச்சிடுவாங்க. ஏன்னா அந்த காலத்தில் வந்து அந்த மாதிரி இருந்திருக்கு, சடங்குகள் இந்த மாதிரி நடந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியலாக ஒரு இது சொன்னாங்க, அதை கேளுங்க நல்லாயிருக்கும். இது அந்த காலத்தில் தீவிர வைக்கிறது அமைக்க காற்று கொண்டுருவாங்க தெரியுமா? ஆமாம், அந்த எப்படி ஒரு இரும்பை உருக்கி வாழ் செய்கிறாங்களோ அதோட கான்செப்ட். பார்த்தீங்கன்னா நொண்டி விளையாடுற ஓடு சொல்லுவாங்க. அதாவது அந்த காலத்தில் யூஸ் பண்ணது. இந்த மாதிரி முக்கியமானது நிறைய இருந்திருக்கு. இல்லாமல் அந்த காலத்தில் பெண்கள் யூஸ் பண்ண வளையல் இங்கே இருக்குது பாருங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குதெல்லாம். பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்பி நேரம் அங்கே ஒரு கேண்டீனுக்கு வச்சுருந்தாங்க. கேண்டீன்னா எல்லாமே இருக்கும். உங்களுக்கு சுண்டல் டனி எல்லாமே இருந்துச்சு. அங்கே போய் பாயாசம் ஆகணும். பாயசம் வந்து 20 ரூபா சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து வீட்டு மேலே வைக்கிற ஒரு இது குழாய் எனக்கு. அது ஒரு சைஸை பார்த்தாலும் தெரியும். உள்ளே வச்சு பாருங்கள், ஒரு குழாய் எனக்கு போய்கிட்டே இருக்கும். அந்த காலத்தில் வச்சுருக்காங்க. இது வாள். ஒவ்வொரு வாழையும் பார்க்கும்போது ஒவ்வொன்றும் சொல்லுவோம். அது மட்டும் இல்லாமல் பழைய வாள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து கம்மி நினைப்பீங்க. கம்மி கிடையாது. நான் கூட சொல்கிறது கிணத்துக்குள்ளே போட்டு எடுப்பாங்களா அதுன்னு நினச்சேன். கடைசியில் பார்த்தா வந்து விளக்கு தொங்க போடுவாங்களாம். அந்த காலத்தில் அவ்வளோ டிசைனாக பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ரேரு. ஆனால் இன்னொன்று பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி இந்த அஸ்தி கரைப்பாங்கள்ல அந்த மாதிரி. அதாவது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி இறந்து போயிட்டாலோ அவங்களோட சாம்பல் அஸ்தி எலும்புலாம் இப்படி தான் போட்டு வைப்பாங்க. மண்ணுக்குள்ளேருந்து புதைச்சி அப்படியே எடுத்திருக்காங்க பாருங்க. இதெல்லாம் இந்த மாதிரி தான் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது. 13ஆம் நூற்றாண்டு இங்கிலாந்துலேருந்து இந்தியாவுக்கு வர்றதுக்கான வரைபடங்கள். பார்த்தீங்கன்னா தொழிலுக்காண்டி அவங்க கொண்டு வரக்கூடிய மேப்பு, போக்குவரத்துக்காண்டி பார்த்தீங்கன்னா 555 ஒரு ஊரை குறிப்பிட்டு வச்சுருக்காங்க இந்த இடத்துல. இப்போ அந்த காலத்துலேயே இந்த அளவுக்கு வாழ்ந்துருக்காங்க. இதை பார்த்தவங்களுக்கு தெரியும். பார்த்தீங்கன்னா ரோம பேரரசுக்கும் தென்னிந்தியாவுக்கும் இருந்த அடையாளம் இது. அதனால தான் இந்த காயின் மொத்தம் 55 காயின் தான் சொன்னாங்க. அந்த காயின் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயே இருந்திருக்கு. இதில் இந்த ஒன்று தான் ஒருத்து, மற்ற இதெல்லாம் ஒருத்து இல்லை. ஏன்னா எல்லாம் இறந்தது அந்த மாதிரி தான் இருக்குது. அது சும்மா பேருக்கு எல்லாம் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன், எப்படின்னு தெரில. ஏன்னா நம்ம கண்டுபிடிப்பில் எவ்வளோ இருக்குது. ஆனால் அதை விட்டு போட்டு இந்த மாதிரி வச்சுருக்காங்க. நீங்கள் திருநெல்வேலி பக்கம் போனீங்கன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள், நல்லாயிருக்கும். நம்ம சேனலில் போல மட்டும் தட்டி விட்டுக்கோங்க. நான் அடுத்தடுத்து வீடியோ லென்த் வீடியோ வரும்.